இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அறுசுவை அரசு கேட்டரர்ஸ் இந்த மார்கழி மகோத்சவம் நடக்கிறது இல்லையா, அதே மாதிரி மயிலாப்பூர்லேயும் நடக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில்கிட்டையும் நடக்கிறது. வாங்க அது உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். பார்த்துக்கோங்க, அறுசுவை அரசு கேட்டரர்ஸ். ஓகே, வாங்க உள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன மெனு அப்படின்றத நம்ம பார்ப்போமா? மியூசிக் ஃபெஸ்டிவல் இன்றைக்கி சண்டே அன்றைக்கி என்ன ப்ரோக்ராம்ன்றதை பார்க்கலாமா? புன்னக்குடி ஸ்ரீ பாலமுரளி கிருஷ்ணா அவளோட வோக்கல் பாருங்கள். இன்றைக்கி ப்ரோக்ராம் இதுதான். அது மட்டும் இல்லாமல் இதுவும் இதுதான். 4:30க்கு 22nd சண்டே அன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் நடக்கிறது. இங்கே குட்டியாக வந்து ஒரு விநாயகரும் இருக்கார், ரொம்ப அழகாக அம்சமாக இருக்கார். இவர் இந்த கணபதி பேர் வந்து கல்யாண கணபதி. வாங்க நம்ம உள்ளே போகலாம். உள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸ்டால் போட்டிருக்கோம், வாங்க. இதை பாருங்கள், சீதாராம வைவாய்க்க மண்டபம். இதோட மாடல் இது. வாங்க உள்ளே போகலாம். அறுசுவை அரசு சபா கேண்டீன் 2024 நடக்கிறது. இதை பாருங்கள், நிறைய வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்கா. சூப்பராக எல்லாமே இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸ்லேருந்து மெது பக்கோடா, பிவரேஜஸ் மொத்தமே இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், டேபிள் சேர்ஸ் எல்லாமே இருக்குது, அமக்கலமாக இருக்குது. இங்கே எல்லாமே ரெடி பண்ணின்னு இருக்கா மொத்தமே. இதை பாருங்கள், இது என்ன பண்ணுறீங்க? சாம்பிள் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. சூப்பர், ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நடந்துட்டுருக்கீங்க, அருமையாக. அதை பாருங்கள், வடை போட்டுருக்கா பாருங்கள். பஜ்ஜி இல்லையா? ஆமாம், இங்கே பாருங்கள், பஜ்ஜி தானே இது. பஜ்ஜி போண்டா எல்லாமே நடந்துட்டுருக்கு. வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி. இப்படியே பார்த்தோம்னா இந்த பக்கமாக இப்போ தான் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. கேசரி சட்னி, தேங்காய் சட்னி, ஆனியன் சட்னி, சாம்பார். ரொம்ப அருமையாக இங்கே எல்லாமே நடந்துட்டுருக்கு. இங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்வீட் ஸ்டால் எல்லாமே. அசோகா அல்வா இருக்குது, பாதாம் அல்வா எல்லாமே இப்போ க்ளோஸில் இருக்குது. இப்போ தான் ஓப்பன் ஆகிற டைம். எல்லாமே ஓப்பன் பண்ணி இனிமேல் தான் சேல் ஆகும். பாம்பே அல்வா, ஜாங்கிரி, இது எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம பாக்ஸ் வாங்கினா எல்லாமே இதில் வந்து அவளே வந்து இந்த பாக்ஸில் போட்டு கொடுக்குறா. ரியலி சூப்பராக இருக்குது. குட் ஈவினிங். இப்போ நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? இது இங்கே நடக்கிறதுன்னு எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? இந்த கேட்டரர்ஸ் எவ்ரி இயர் எத்தனை வருஷமாக வந்துருக்கேன் நீங்கள்? 23 இயர்ஸாக வரேன். வா, சூப்பர். அத்தனை வருஷம் வந்திருக்கேன். 4 or 5 இயர்ஸாக நான் வந்து இருப்பேன். அஃப்கோர்ஸ் இங்கே வரதுக்கு முன்னாடி அரிசுவை அரசுங்கிறது நல்லா தெரிஞ்ச இடம், அதனால இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது. ஈவன் டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதனால இங்கே இருக்கிறது எங்களுக்கு இந்த கோவிலுக்கு வந்துட்டு இங்கே வரது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, கன்வீனியன்ட்டாகவும் இருக்குது. நம்ம ஒரே இதில் வந்து மியூசிக்கே நம்ம அட்டன் பண்ணிக்கலாமே, இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம்.
செவிக்கு வாய்க்கு எல்லாம் வந்து அறுசுவை நம்மளுக்கு கிடைச்சது. அங்கே ஒரு கோவில் போனால் டிவைன் ஃபீல், இங்கே வரும்போது ஒரு ஃபேமிலி டைம், ரிலாக்ஸேஷன் டைம், ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இன்றைக்கி என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது இங்கே? ரொம்ப இங்கே வந்து யூஸ்வலாக எங்கள் அப்பாவுக்கு வந்து போண்டா ரொம்ப பிடிக்கும். ஓ மாமா, குட் ஈவினிங் மாமா. உங்களுக்கு இங்கே என்ன ஐட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு? போண்டா. சூப்பர். மாமி, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? அதே போண்டா தான். அரிசி வச்சு கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஓ அப்படியா? சூப்பர். இங்கே உங்களுக்கு ரொம்ப போண்டா தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷல் எங்கேயுமே இதெல்லாம் ஸ்பெஷலாக இன்னும் ரொம்ப போண்டா தான் உங்களுக்கு பிடிக்கும். சூப்பர் மாமா, தேங்க்யூ. உங்களுக்கு என்ன பிடிக்கிறது? பஜ்ஜி. எனக்கா? உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான். ரொம்ப அமக்கலமாக இருக்கு, காதில் அப்படியே தேன் வந்து பாயறது. ரொம்ப நல்லா இருக்கு. ஹாப்பியாக இருக்கணும் நீங்கள். ரியலி தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி மாமா, ரொம்ப நன்றி. அப்படியே போயிட்டு நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே வந்துருக்கு? இப்போ தான் வந்துருக்கு. எதை தெரிஞ்சு இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? டேஸ்ட் என்ன பிடிக்கும் இங்கே? இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். சூப்பர். என்ன நினச்சி நீங்கள் வந்திருக்கீங்க? வெளியில் அந்த இதுவை பார்த்தா அறுசுவை அப்படின்னும் போது அவளோடது எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்றதால வந்திருக்கேன். தேங்க்யூ. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். உங்கள் நேம்? கீதா. எங்கேருந்து வந்திருக்கீங்க? தாம்பரத்துலேருந்து இப்போ இங்கே வந்திருக்கீங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்ததால் இப்போ இங்கே வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. குட் ஈவினிங் மாமா. நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கேன்? 4-5 வருஷமாகவே வந்துட்டுருக்கேன். இங்கே உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு என்ன ஃபுட்டு? இங்கே பிடிச்சது என்ன? டிஃபனா? என்ன ஐட்டம்? அதில் டிஃபனில் என்ன பிடிக்கும் உங்களுக்கு? எல்லாமே பிடிக்கும். ஒரு பர்டிகுலர் ஏதாவது ஒன்று பிடிக்கும் இல்லையா நம்மளுக்கு? சூப்பர் சூப்பர். இப்போ என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்கேன் நீங்கள்? சூப்பர். இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் சூப்பராக அவ்வளோ நல்லா இருக்கும், அருமையாக. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறது. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ மாம். மாமி, தேங்க்யூ. இப்போ நம்ம நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட அறுசுவை நடராஜன் அவளோட கேன்டீன் இது சர்வீஸ் நடந்துருக்கு. இந்த மாமி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாமாவோட அறுசுவை நடராஜன் மாமாவோட கடைசி பொண்ணா இவாளோட எக்ஸ்பீரியன்ஸ். சௌமியா, சொல்லுங்க மாமி. என்னோட பேர் சௌமியா. நான் அறுசுவை நடராஜனோட கடைசி பொண்ணு. வருஷம் நான் எங்கள் கேன்டீன் நடத்திட்டு இருக்கேன். நான் அப்பாவோட ஆசீர்வாதத்தில் எல்லாம் போயிட்டு இருக்கு. நல்ல வரவேற்பு இருக்குது. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவேன். ஈவினிங் ஒரு 4 o'clock ஆனால் ஸ்நாக்ஸ் ஆரம்பிச்சுவேன். அப்புறம் அப்படியே தோசை வகைகள் கொடுப்பேன், பூரி கொடுப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினசு ஏதாவது குழக்கட்டை போடுவேன், புதி குழக்கட்டை கொஸ்து போடுவேன். அதே மாதிரி போண்டாலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மைசூர் போண்டா, மெதுக்கு போண்டா அந்த மாதிரி போடுவேன். நான் எல்லாருமா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். வரமாட்டாமல் நாங்கள் இந்த வருஷத்தில் இந்த தேதியில் மாதிரி எல்லாருமே ஏக்கத்தோடு இருப்போம். எங்களுக்கு we are getting a good response over here. சூப்பர் மாமி. அது மேலே வந்து மியூசிக் இது நடந்துருக்கு. காதுக்கும் வந்து உணவு, வாய்க்கும் சுவை. சூப்பர். ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு நல்ல இதுவாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி மாமி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே இடத்துக்கு ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக வந்திருக்கேன். அவளை பேட்டி எடுக்கலாம். மாமா, உங்கள் பேர் என்ன சொல்லுங்க? சேகர். திருநெல்வேலி வந்திருக்கேன். மாமி, உங்கள் பேர் என்ன? என் பேர் லலிதா. ஐசிஎஃப்ல ஒர்க் பண்ணுறேன். ஓ, ஓகே. ரொம்ப வருஷமாக இங்கே வந்து சாப்பிட்டு இருக்கேன்னா? இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். சூப்பர் சூப்பர். இப்போ ஆஞ்சநேயர் கோயில் வந்தேன் இன்னைக்கு. ஆமாம். அப்படியே பார்க்கும்போது நம்மளுக்கு இது இருக்கே, நம்ம போய் பார்க்கலாம், சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு. கேட்டரிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, அப்படியா? அதனால அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் எந்த ஏரியாலேருந்து வந்துருக்கீங்க? நாங்கள் திருநெல்வேலி கேட்டரிங். ஓ, எந்த ஏரியா? திருநெல்வேலினா சேரன் மகாதேவி. இல்லை, சென்னையிலேருந்து. சென்னையில் வந்து இண்டகரி கோச் ஃபேக்ட்ரி ஏரியா, அதே தான் கோட்டஸ் தான். ஓ, சூப்பர். அண்ணாநகர் ஈஸ்ட். அண்ணாநகர் ஈஸ்ட். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் மாமி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்கே பாருங்க, எல்லாருமே வந்திருக்கா, எல்லாமே சாப்பிட்டுருக்கா. ரியலி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு. வாங்க, அடுத்தது வந்து காதுக்கும் செவியை நம்ம வந்து கொஞ்சம் கேட்போம். இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து டைனிங் இது நடந்துருக்கு. செகண்ட் ஃப்ளோரில் வந்து
மியூசிக் கச்சேரி நடந்துருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நாங்கள் இங்கே வந்து
பஜ்ஜி சாப்பிட வந்திருக்கோம். ஓகேவா, எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். சார் குட் ஈவினிங் சார். பஜ்ஜி எப்படி இருக்கு? பஜ்ஜி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? செம்ம டேஸ்டாக இருக்கா? நீங்கள் ரொம்ப நாளாக வரீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கா டேஸ்ட்டு? நான் வெளியே சாப்பிட்டதுக்கு இது பரவாயில்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. சூப்பர். சட்னி ரெண்டுமே நல்லா இருக்கு. ஓகே, உங்களுக்கு இதில் எந்த சட்னி ரொம்ப பிடிச்சிருக்கு? ரெண்டுமே நல்லா இருக்கு. சூப்பர். சூப்பர். அவருக்கு 2 சட்னியுமே ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அருமை. இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிளகாய் பஜ்ஜி, ஒரு வாழைக்காய் பஜ்ஜி. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஸ்வீட்டும் அவள் வந்து வச்சு கொடுத்துருக்கா. நெக்ஸ்ட் வந்து சட்னி, கார சட்னி, ஒயிட் சட்னி, தேங்காய் சட்னி. ரியலி ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம். எல்லாரோடைய ஃபீட்பேக்கும் கேட்டோம் இல்லையா? இப்போ இருங்க, எங்கள் அத்தை பொண்ணு வந்திருக்கா கூட. இப்போ அவளை காமிக்கிறேன். இப்போ அவள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவா பாருங்கள். அப்படி எடுத்து எப்படி பார்க்குறான்? என்ன மிளகாய் பஜ்ஜியா? பாருங்கள், மிளகாய் பஜ்ஜி எடுத்து சாப்பிட்றா. ஓ, ஒயிட் சட்னி தான் பிடிக்குமோ? ஓகே, அருமையாக இருக்கா? நீ ரொம்ப வருஷமாக இங்கே வந்துட்டு இருக்கியாப்பா? நாங்கள் பக்கத்தில் அங்கே தான் அடிக்கடி வருவோம். அடிக்கடி ஃபங்க்ஷன் நடந்தால் எப்படி ஒரு 4-5 days வந்துடுவோம் நாங்கள். ஆனால் எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து மயிலாப்பூரில் மட்டும்தான் இது நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, நங்கநல்லூரில் நடக்கிறதுன்னு நிறைய பேர் வந்திருக்கா. பட் வந்து இதுதான் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? அவரோட அறுசுவை நடராஜன் சமையல் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மாமாவோட சமையல் அப்படின்வான். ரியலி சூப்பர். ரொம்ப அருமையாக இருக்கான். இருங்க, நான் வாழைக்காய் பஜ்ஜி ஆர்டர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு ஒரு மிளகாய் பஜ்ஜி கேட்டாலும் உண்டு, ஒரு வாழைக்காய் பஜ்ஜி கேட்டாலும் உண்டு, ஒரு வெங்காய பஜ்ஜியும் உண்டு, ஒரு உருளைக்கிழங்கு பஜ்ஜி கேட்டாலும் உங்களுக்கு உண்டு. இப்படி தான் நாங்கள் செட்டாக தான் கொடுப்போன்றதெல்லாம் சொல்ல மாட்டேன்டா. நம்ம எது கேட்டாலுமே கொடுக்குறா. அடிஷ்னல் வந்து ஒரு ஸ்வீட்டோடு நம்மளுக்கு கொடுக்குறா பாருங்கள். இது வந்து அவள் கொடுக்குற அடிஷ்னல் ஸ்வீட். எல்லாரையும் வந்து இங்கே வந்து சாப்பிட்றவா எல்லாருக்குமே கேசரி இல்லையா, பைனாப்பிள் புட்டிங் இல்லை கேசரி. இருங்க, நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். சான்ஸே இல்லை. அவ்வளோ என்ன சொல்கிறது, நெய்யில் தான் மணலாக இருக்குது அப்படின்வான். பட் வந்து இந்த கேசரியில் கூட வந்து பார்த்திங்கன்னா மணலாக ரொம்ப நல்லாயிருக்கு. செம்ம டேஸ்ட், சான்ஸே கிடையாது. எக்ஸலண்ட். இருங்க, சாப்பிட்டுட்டு அடுத்தது என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஒரு ஃபில்டர் காஃபியும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக அமேசிங்காக இருக்குது. பிடிச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். இவாளது கேட்ரிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்கலாம். ஆஹா, சூடு பறக்க ஆவி பறக்க. மாமி ரொம்ப அமேசிங்காக இருந்தது. பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. காஃபி எக்ஸலண்ட், சான்ஸே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ மாமி.